இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். ஐயோ, ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா. சரி கஸ்மாலா, என்னடா என்ன நினைச்சு நீக்கிற? இந்த பேமானிக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணுனீங்களா? ஆமா, இங்க வந்து பாரு. என்னடா எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? ஒருக்கா சொல்லு. வைரமுத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? ஃபிளாஷ்பேக். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீரழிஞ்சிருக்குங்கிற அந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதான் பாலியல் வன்கொடுமைகள், பிறகு மது பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எங்கு பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பாஜகவின் மாநில தலைவர் தேர்தல் சமீபத்தில் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகியுள்ளது. வெரி குட், வெரி குட். அடுத்த தலைவருக்கான வேட்புமனு தாக்கலில் தனது பொறுப்பிற்கு போட்டியிடும் நயினார் நாகேந்திரனை கையை பிடித்து அழைத்து செல்லும் அண்ணாமலை. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. 2020 கட்சியில் சேர்ந்து 21 கட்சியின் மாநில தலைவராக உருவெடுத்து பல்வேறு பரபரப்பு உரையாடல்கள், திமுகவை எதிர்க்கும் பலமான குரல், 2025 தலைவர் பதவியில் இருந்து இறக்கம். திரும்ப அதையே பேசிட்டு காயப்படுத்திட்டு இருக்கு. கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு அவர் ஈட்டி தந்த வாக்கு விகிதம், வரலாற்றில் இத்தனை குறைந்த வயதில் குறைந்த வருடங்களில் அரசியல் உலகை திரும்பி பார்க்க வைத்த அண்ணாமலை. போய் சொல்றீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ராம சீனிவாசன் போட்டியிடுவதை முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் எல் முருகன், கரு நாகராஜன் உள்ளிட்டோர் தடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தப்பா தெரியலையா? அப்படியே விட்டு என்ன விட்டு. நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக யாரும் போட்டியிடவில்லை என்றும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் கட்சி அறிவித்தது முற்றிலும் பொய்யானது என முத்துலட்சுமி குறிப்பிடுகிறார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். சும்மா. கட்சிக்காக இரவு பகல் பாராமல் உழைத்தவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்றும் RSS ஆதரவாளர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். அவரது பாஜக உறுப்பினர் காலம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்யவில்லை என்பதால் மாநில தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் என்ற விவாதம் மேலெழுந்தது. மாநில தலைவர் பதவிக்கு கட்சியினுடைய அறிவுரைப்படியும் வேட்புமனு நான் தாக்கல் செய்திருக்கிறேன். வேட்புமனுவை அதிகாரிகள் முடிவெடுத்து என்ன செய்யறாங்க என்பதை அவர்களிடம் தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இனிமே நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதுதான் மேய்க்கணும் போல. 10 ஆண்டு தொடர்ச்சியா அடிப்படை உறுப்பினர்னு கட்டுப்பாடு, நீங்க 8 ஆண்டுக்கு இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க தேர்தல் அதிகாரிகள் தான் கேட்கணும். எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. இன்னும் டைம் இருக்குல்ல, 4 மணி நேரம் இன்னும். ஒட்டுமொத்த தலைமையுமே உங்களை தான் விருப்பமனு கொடுத்துருக்காங்க. வேற யாரும் இது வரைக்கும் வர மாதிரி இல்ல. How do I tell you? இல்ல, இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. கொஞ்சம் வாசல்ல இறங்கி யாராவது வருவாங்க. நக்கல்யா அவனுக்கு. இருப்பினும் கட்சியின் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டார். சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சொத்து. அவர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து அண்ணாமலை அவரும் யாரும் வெளியேற்ற முடியாது. மாமா சாமா கட்சியின் சின்னம் சிறப்பு. நமது கட்சியின் சின்னம்
செருப்பு. செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு. இதுக்கு நானே பொறுப்பு. நான் இன்னைக்கு எந்த பொறுப்பும் இல்லாத அடிப்படையில ஒரு தொண்டன். சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு தெரியுமா? அதனால் நிச்சயமாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாங்க. நாங்க எல்லாரும் இருந்தோம், நீங்கள் இருந்தீங்க. என்னண்ணே, நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். எப்பொழுதுமே ஒரு மாநில தலைவர் சொல்வது கேட்பது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கட்டாயம். என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. உலகம் முழுவதிலும் எத்தனையோ நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறது. அந்த நாட்டில் எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இந்த அரசியல் கட்சியை பார்த்து பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் கூட நம்முடைய டெல்லி கட்சி தலைமையகத்திற்கு வருகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள். படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிக்கிறதுங்க. இத்தனை கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயகமான கட்சியாக இருக்க முடியுமா என்று இன்று ஜனநாயக முறையிலே தமிழகத்தினுடைய புதிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இந்த பிச்சைக்காரன் ஆச்சு இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்டு கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க, உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேங்க. அவருக்கு முதலில் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. எனக்கு கூடுதலாக சட்டமன்ற குழு தலைவரும் கூட. சட்டப்பேரவையிலே இது நாள் வரை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இப்போதும் வழி நடத்துவார். இப்போது கூடுதலாக மாநிலம் முழுவதும் கட்சியை வழி நடத்த வருகிறார் என்றால் அவருடைய நீண்ட அரசியல் அனுபவமும் அவருடைய இனிமையான பண்பும் இந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும். எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. இவங்க எல்லாம் ஜிம்ல என் கூட ஒர்க் அவுட் பண்றாங்க. எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. எங்கடா நடக்குதுங்க? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். எங்க ஊர்க்கா சொல்லு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அன்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்த நீ இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுகிறாய். விழுந்துவிட்டு சொல்லுகிறாய், சசிகலாவின் காலை விட இந்த கால் நன்னாக இருக்கிறது என்கிறாய். நத்தி பிழைக்கிறவனை பார்த்திருக்கிறேன். இவன் கால்களை நக்கி பிழைக்கிறான். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். தெளிவா பேசிட்டாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து நாங்கள் இணைந்துதான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. அவருக்கு காரியம் நடக்கும்னா காலை கூட பிடிப்பாங்க, காரி பிடித்தா காலை வாரி விடுவாங்க. பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அடிமை பழனிசாமி யாராச்சும் பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். அதிமுக பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டதில் நான் கேட்கிறேன், கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? இங்க நடக்கிற மாதிரி அநியாயம்
கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குன அங்கேயும் நீங்க தானே வந்து தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சிரேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது வணக்கம். நேரத்தின் அருமை கருதி அனைவருமே என் நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி, பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இதற்கு முன்னால் இன்று மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார், நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார். ஆக நெல்லையிலிருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சுக்கிட்டு இருக்கியே. அது மட்டுமல்ல, நம் நரேந்திர மோடி என்ற நரேந்திரன் அவர்களின் கொள்கையை பரப்பி தாமரையை இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முடித்து வைக்க போகிறார்கள், மலர வைக்க போகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இங்கே சொன்னார்கள், இன்று தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இல்லை, தலைவர் முடிவு செய்யப்பட்டது எதற்காக என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக இன்று தலைவரை முடிவு செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவான். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும், ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இதற்கு முன்னால் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் தம்பி முருகன் உட்பட, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களில் நான் உட்பட இங்கே இருக்கிறோம். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? ஆனால் உடன் முன்னாள், அதாவது இன்கம்பென்ட் உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். பெரிய ராஜராஜ சோழன் எல்லோரும் சொன்னார்கள் இன்று ராமநவமி என்று சொன்னார்கள், அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது. நான் யாரு என் பவர் நான் சொல்றேன். ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம். எப்பொழுது? ஏனென்றால் தாமரை என்றால், உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும், அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும், எப்பொழுதும் வாடாமல். எப்பொழுது என்றால் நீ அரசாள வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை இல்லை, நீ இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை. ஆக காட்டுக்கு போவென்றாலும் இல்லை, அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி, மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக. ராம ராஜ்யம், கிராம ராஜ்யம் தான் ராம ராஜ்யம் என்று சொல்வார் மகாத்மா காந்தி. ஆக அந்த கிராம ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. சகோதரி வானதி பேசும்பொழுது சொன்னார்கள், ஒரே ஒரு நூல், அது சம்பங்கியாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும் இணைக்கும் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அது சம்பங்கியாக இருக்கக்கூடாது, ரோஜாவாகவும் இருக்கக்கூடாது, தாமரையாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தாமரை இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். என்ன கிச்சு கிச்சு முட்டினா கூட இதுக்கு சிரிப்பு வராதியா? இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர்.
நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார். தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது. டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாமெல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு, ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டே ஆக வேண்டும். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள், கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது. நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? இலங்கையில் நம் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் அளித்து விட்டீர்களா? நான் உட்கார்ந்தா என்ன, ஒலாத்தனா உனக்கு என்ன? ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம், நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. பெருமாள் ஓப்பனிங் அசத்தலா இருக்கு, எல்லாமே மறந்து போச்சுல்ல, இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, என் மணிமேகலை கண்ணில இருந்து கடையிலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படா. மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார். ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார். நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, இது எப்படி பாப்பாங்க? ரொம்ப கேவலமா பாக்குறேன், நான் அசிங்கமா பாக்குறேன். இதுக்கு மேல என்ன சொல்லணும், எனக்கு வார்த்தைகள் தெரியல. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. ரெண்டு பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டைய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளைல இருந்து பூச்சி முத்திர மாட்டீங்களா? கமலாலயத்தில் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஏன் பதவியிலிருந்து தூக்குனாங்க? மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கமலாலயத்தில் பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடி விடுகிறார்கள். ஆருத்ரால 1000 கோடி கொள்ளையடிச்சது தப்பா? வீடியோ வெளியிட்டு மக்களை மகிழ்விச்சது தப்பா? எடப்பாடியை எடுபடியா வச்சுக்கிட்டது தப்பா? சீமான சின்ன வீடா கூப்பிட்டது தப்பா? அடுத்த தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார். இந்த நயினார் நாயெல்லாம் ஒரு ஆளா? அவனை எல்லாம் எதுக்கு தலைவர் ஆக்கிறாங்க? அண்ணாமலை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா? அண்ணாமலை கொடுத்த பெண்ணு தான் இது. அவர் பெண்ணை கொடுத்து கையெழுத்து போட சொன்னாரு, என்ன கையை பிடிச்சு கொண்டு கொடுத்தாரு. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. நான் வேண்டா. வந்துட்டாயா வந்துட்டாயா. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேல எங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையை கால அமுக்கினாட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. உங்கள் அனைவரையும் இந்த என்டிஏ கூட்டணியின் விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன்.
முதலாக உங்க அனைவருக்கும் இன்றைக்கு பங்குனி உத்திரத்தின் நல் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. அண்ணா, 2 முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க. ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் உட்காருங்கண்ணா, ஒருத்தரை எந்திரிச்சு நில்லுங்க. அவங்க போடுவாங்க, பேசாதீங்க. அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம். இப்ப நாங்க திமுகவோட எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை. அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம், திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது. வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை. இது ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி. அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம். நம்ம நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது. இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. இதை கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும்? அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. மாநில தலைவர் பதவிக்கு கட்சியினுடைய அறிவுரைப்படியும் வேட்புமனு நான் தாக்கல் செய்திருக்கிறேன். வேட்புமனுவை அதிகாரிகள் முடிவெடுத்து என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களிடம்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இனிமே நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதுதான் மேய்க்கணும் போல. 10 ஆண்டு தொடர்ச்சியா அடிப்படை உறுப்பினர்னு கட்டுப்பாடு, நீங்க 8 ஆண்டுக்கு இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க தேர்தல் அதிகாரிகள் தான் கேட்கணும். எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது, இன்னும் டைம் இருக்கு. 4 மணி நேரம் இன்னும். ஒட்டுமொத்த தலைமையுமே உங்களை தான் விருப்பம் கொடுத்துருக்காங்க. வேற யாரும் இது வரைக்கும் வர மாதிரி இல்ல. How do I tell you? இல்ல, இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. நீ வாசல்ல இறங்கி யாராவது வருவாங்க. நக்கல்யா அவனுக்கு. நாளை மாலை முடிவு அறிவிக்கப்படுமா சார்? நாளைக்கு ஸ்ரீவாரி திருமண மண்டபம். இல்ல, அதுவும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அறிவு சொல்லி இருக்கிறாங்க, தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க, எங்களுடைய மதிப்புக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி தருண்சுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மாநிலத்தில் 3 மாதமாக பணியாற்றிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. எதுக்கு உங்களை காரி துப்புறதுக்கா? நீங்க அவங்கள்ட்ட நேரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தெல்லாம் சொல்லிடலாம். என்ன விட புதிய தலைவரா பொறுப்பு கிடைச்சுன்னா உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குங்க? நாளைக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அவனுடைய வருகை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தான் சந்திச்சிருக்காங்க. வேற யாரும் திரு ஓபிஎஸ், டிடிவி இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துக்கு இடையில நிறைய மாற்றங்கள். புயல் அடிக்கும், மழை பெய்யும், இப்ப வெயில் அடிக்கு. நல்ல பருவ சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பாடு கிடைக்கும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். உங்க தலைமையிலான மாநில செயல்பாடு எப்படி இருக்கும்? அது நானே எப்படி சொன்ன அப்படி நான் இந்த நடைமுறையில நீங்க தான் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நீங்க தான் சொல்லணும். ஐயோ, அதை நான் எப்படிமா சொல்லுவேன்? திரு அண்ணாமலை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா? அண்ணாமலை கொடுத்த பெண்ணு தான் இது. இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அவர் பெண்ணை கொடுத்து கையெழுத்து போட சொன்னாரு, என்ன கையை பிடிச்சு கொண்டு கொடுத்தாரு. இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அவருடைய காலத்துல கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. யாருக்கும் மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. What is sudden surprise? Yes, this is sudden surprise to me also.
இன்னும் அவரோட உதவியோடு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவும். சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. அதிமுகல ஒரு பொறுப்பு கொடுக்க போறாங்களா, கொடுக்கணும், நீங்க தான் சொல்றீங்க. அதாவது நான் இன்னைக்கு தான் நாமினேஷன் போட்டிருக்கேன். தலைவர்னு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிவு இருக்கு. யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. நான் ஒரு மாநில பொறுப்பு தான். ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய அகில இந்திய தலைமை, அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பார்கள் என்பது அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். அப்படியா? அதிமுகவுல நீண்ட காலம் பயணித்தவர் நீங்க அதிமுக இப்ப பாஜகவோடு வந்திருக்கு, இது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? 1998 முதல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. ஒரு பெரும்பான்மையை பெற்றோம். சரி அண்ணன் பிர்லியன் பிரசங்கம் பண்ணாத மாதிரி இப்போது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது, கைகோத்திருக்கிறது, மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது முடியாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. சந்தோஷம். அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. அதிமுக கூட்டணி தொடர்பாக அந்த மாதிரி அவர்கிட்ட எடப்பாடி கிட்ட அவர்கிட்ட பேசினாலே போதும், நாங்க ரைடு விட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ரைடு விடுறதுக்கெல்லாம் நயினார் அன்னைக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கண்ணா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வாடுறானே. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கூரிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. வாடாங்கிற ஓடாங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்சா முடிச்சு கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவி நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. நான் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. கண்ணு மூடுங்க. எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி, நான் அரசியலே தொடர வேண்டும். முதல்ல படி, இல்லைன்னா அண்ணாமலை மாதிரி தான் முழிக்கணும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட, அதை நம்பி போடா. இவன் வேற காலையிலேயே வீடியோ பிடிக்க வந்துட்டான். எதுக்கு தான் வரணும்னு தெரியல. ஆய் வேற முட்டுது. இந்த குரூர்ல ஆய் போனா வரவும் வராது. அண்ணா என்ன விட்டுடுறா, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. உன் மூஞ்சி 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாதுடா. என் தந்தை ஒரு தேசியவாதி. அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். இறந்த துக்கத்தில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் அவர்கள் உடனே வருத்தம் தெரிவித்து அதை பதிவு செய்தது எனக்கு மனதின் அடியாளத்திலிருந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே, இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இது நான் கும்புற சாமி மேல சத்தியம். மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு துணை நிற்கிறது என்ற வார்த்தையும் சொன்னார்கள். கீழே குனிஞ்சேன்.
வாணியம்பாடி பசீர்பாய் குடும்பம் உங்களே அன்புடன் அழைக்கிறது அப்படின்னு இந்த பத்திரிக்கை கிடைச்சு. சரி நம்மளும் சும்மா தானே கிடக்குறான், குடும்பத்தோட போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம்னு உன்னையும் கூப்பிட்டேன். அதே போல மரியாதைக்குரிய நட்டாஜி, சந்தோஷ்ஜி, அதே போல தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். பூதேவி ஒரு என்ன சொல்றது, அது எந்த கணக்குலையுமே சேர்த்துக்க முடியாது. அது 6 மணிக்கு மேல வேற ஒரு உருவமா இருக்கும். அண்ணன் OPS அவர்கள், அண்ணன் தினகரன் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள், இன்னும் அவ்வளவு பேரும் வந்தார்கள். எல்லார் பெயரையும் சொன்னால் அனைத்து பேரையும் சொன்னதாக எண்ணிக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம். குறிப்பாக இன்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என் இல்லத்திற்கு வந்தது. ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன். என் தந்தை இருந்திருந்தால் எப்பொழுதுமே ஒரு தேசியவாதி, நமது நாட்டின் உள்துறை அமைச்சரே இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது விண்ணில் இருந்து அவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார் என்பதை என்னால் எண்ணியே பார்க்க முடியவில்லை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எப்பொழுதுமே என் தந்தையின் சிரிப்பு எனக்கு பிடிக்கும். பிடித்தது எதையாவது கொண்டு சென்றாலோ, அரசியல் ரீதியாக நல்ல செய்தியை சொன்னாலோ மனமுவந்து சிரிப்பார். என்கிட்டயே கதை விடாத. அந்த சிரிப்பை காண்பதற்கே நாங்கள் சில நேரம் காத்திருப்போம். சொல்லவே இல்லை. இன்று நமது உள்துறை அமைச்சரே நம் இல்லம் தேடி வந்திருக்கிறார் என்னும் பொழுது விண்ணிலிருந்து அவர் சிரித்துக் கொண்டிருப்பார் என்ற மனநிறைவு எனக்கு ஏற்படுகிறது. நான் நினைக்கவே இல்லப்பா. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து தந்தை அப்பாவை பற்றி அவ்வளவும் தெரிந்துவிட்டு வந்திருந்தார். யோ மூடிட்டு இருக்கியா? அவர் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசியது, பாத யாத்திரை செய்தது. வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிழாடல இதோட நிறுத்து. நதிகளை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, சும்மா இதெல்லாம் டிராமாடா, தேவையில்லாம டென்ஷன். அது மட்டுமல்ல, நான் நன்றி என்று சொல்லவுடன் பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதற்கெல்லாம் நன்றி எல்லாம் சொல்ல முடியாது என்று சொன்னபோது நான் உடம்பை மனநெகிழ்ந்து போனேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? என் தந்தை முதலில் வேறு இயக்கத்தில் நான் சேர்ந்ததை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவரின் துயரத்தில் பங்கு கொண்ட இந்த இயக்கம் கேட்கல, சத்தமா கேட்கல. இதற்கு முன்னால் எந்த அளவிற்கு அவர் மகிழ்ந்தாரோ அதே போல விண்ணில் இருந்து அவர் மகிழ்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். பொய் சொல்றீங்க என்ற காட்சி தான் என் மனக்கண்ணில் விரிகிறது. போதும்பா, முடியல. அதனால் பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்திற்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் இதற்கெல்லாம் முதலில் வருத்தம் தெரிவித்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் தமிழகத்தை சார்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் நான் உண்மையிலேயே மனமுவந்து சொல்கிறேன். பெயரைத்தான் பட்டியலிடவில்லையே தவிர அனைவரும் என் நெஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு தேசியவாதிக்கு, ஒரு தமிழ் உணர்வுவாதிக்கு எந்த அளவிற்கு தமிழகம் மரியாதை செலுத்துகிறது என்று நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள். ஏய், இவனை ஏதாவது பண்ணுங்கடா. தமிழகம் வாழ்க, தமிழ் வாழ்க. என் தந்தை சொன்னதைப் போல தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும், தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று தான் சின்ன வயதில் சொல்லி வளர்த்தார்கள். அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி என்னை ஈர்த்தது. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. தேசபக்தர்களை கொண்டாடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தேசபக்தராக என் தந்தைக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை மனமுவந்து நான் அடிபணிந்து நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்து IPS வேலையை வேலை இல்லாமல் பண்ணி உன்னை இன்னும் 2 வருஷம் வச்சிருப்பாங்களா? அப்புறம் மாத்திட்டு வேற ஆளு. மானமுள்ள அண்ணாமலை வெட்கப்படும். அண்ணாமலை வெட்கப்படும். மயிர் நீ வந்து ஒரு குழு வச்சுக்கிட்டு தனியா சுத்தி தெரியணும். புதிய ஆட்சியாளர் வரணும்னா இந்த நான்சென்ஸை முதல்ல நிறுத்தணும்னு அண்ணாமலைக்கு ஒரு 2 நெட்டு கைண்டிஷன் நினைக்கிறேன்.
20,000 புத்தகம் படிச்சிருக்கேன். 60,000 புத்தகம் படிச்சவரை அமைதியா போயிட்டாரு அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர். ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்க, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேலை. பல புத்தகங்களை எழுதின இறை என்போம் ஐயா எஸ் ராமகிருஷ்ணனும் எதுவும் பேசுறது இல்ல. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். இங்கதானே இருக்க போறேன். எங்க நான் போக போறேன். அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். ஒரு புத்தகம் எழுத பாதி நூலகத்தை படிக்க வேண்டியது இருக்குங்கிறான் ஒரு அறிஞர். ஒரு புத்தகம் எழுத. அப்ப வைரமுத்து எழுதின புத்தகத்துக்கு, எஸ் ராமகிருஷ்ண இறை என்பு எழுதின புத்தகத்துக்கு அதெல்லாம் எத்தனை நூலகத்தை படிக்கணும்? ஆனா நான் இப்போ ஓவர் கான்பிடன்ட். 2026 ஆட்சியை பிடிக்க போறேன். நம்ம தொடர்ந்து அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை அப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்ப மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. அந்த அடகு கடை வாசல்ல நிக்கிறவங்க என்ன நிபந்தனை வைக்க முடியும்? கண்டிப்பா இவங்க இன்னொரு சக்சஸ் கொடுக்க போறேன் நமக்கு பாஜகக்காக, நம்ம கட்சிக்காக. ஏய் என்கிட்டயே கதை விடாத. இன்னொரு சக்சஸ் வரும். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? அதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை எப்படி மேடம் செயல்பட்டு இருந்தாங்க? நீங்க அண்ணாமலை அவரை இருந்தப்போ நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு அவருடைய செயல்பாடுன்றது எப்படி நக்கல்யா அவனுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் சூப்பர் தான். எப்பவுமே தலைவர் தான். எப்படி இருக்கும் மேம் இந்த அலைன்ஸ்? எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய? என்ன சிரிப்பு சொல்லு. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். பார்த்தாலே தெரிகிறதா? ஏன்னா ஏற்கனவே இந்த அலையன்ஸ் அப்புறம் திடீர்னா நம்ம காரியகர்த்தா எல்லாம் நம்ம கட்சியில் ஃபுல் தமிழ்நாட்டு ஒரு புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது அலையன்ஸ் சூப்பர் ஹிட் போக போறேன். என்னடா இந்த கோலத்துல இருக்கேன்னு பாக்குறீங்களா? அம்மு போனதுக்கு அப்புறம் கட்சியில எல்லாருக்கும் பதவி ஆசை வந்துடுச்சு. தப்பில்லை. கரெக்டா சொல்றானே. மக்களுக்கு எதிரானவங்க கூட கூட்டு சேர்ந்து இப்ப கட்சிக்கே வேட்டு வைக்க போறாங்க. ரொம்ப வாடுறானே. ரெட்டை இளைய உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கேன். என் ரசிகர்கள் ஆரம்பித்த கட்சி, மக்களுக்கான கட்சி. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது பாரு. திருவள்ளுவருக்கே காவி பூசினவங்க நாளைக்கு என் படத்தை இப்படி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ரெட்டை இலைய சொந்த லாபத்துக்கு பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இல்லன்னா மத வெறியனுங்க கூட கூட்டணி வைப்பாங்களா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? இப்ப கட்சியில இருக்கிற யாருக்கும் கட்சி மேல அக்கறை இல்ல. கட்சியை திருட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இவங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க. மக்கள் தான் உஷாரா இருக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற எதிரியை ஒழிக்க வெளி ஊர்ல இருந்து கூலி படையை எவனாவது கூட்டிட்டு வருவானா? தங்களை காப்பாத்திக்க அவனுங்க கால்ல போய் விழறாங்க. ஒரு ஆளுக்காவது கட்சி மேலையும் மக்கள் மேலையும் அக்கறை இருந்தா இப்படி செய்வாங்களா? எந்த எதிரியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே ஜெயிக்க வைக்க போறாங்க. யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? கால்ல விழறது இவங்களுக்கு புதுசா என்ன? பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு பேசிட்டு இப்ப அவங்க கூட டுவேட் பாடுறதுக்கு வெக்கமா இல்ல. என்னென்னலாம் பண்ண, இது சும்மா. இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.